ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இது செய்யறது ரொம்பவே சிம்பிள், பட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியும் கூட. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலையே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு வேணும்னா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெங்காயத்தோடு போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்துக்கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹெவியாக வேண்டாமேன்னு விட்டுட்டேன். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட் துருவி அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆனில் தான் இருக்கணும், ஆஃபில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆனில் வச்சு தான் செய்யணும், அந்த சாப்பாடு கிளறது. ஸோ நல்லா கிளறிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்னும் போது இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வேர்க்கடலையை ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.